நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீமுக்கும் ஸ்ரீலங்கா டீமுக்கான செகண்ட் டெஸ்ட் மேட்சோட ட்ரீம் ரன் ப்ரெடிக்ஷன் ஜிஎல் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மேட்ச் எப்போ நடக்குது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29 3:30 தான் மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்கே நடக்குதுன்னா லார்ட்ஸ் ஸ்டேடியம் லண்டனில் தான் மேட்ச் நடக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் இங்கிலாந்து டீம் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 146 மேட்சஸ் நடந்திருக்குது. இதில் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் 52 டைமும், பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 43 டைமும் வின் பண்ணிக்கிறாங்க. இதில் ஆவரேஜ் பஸ்டிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 309 இருக்குது. ஆவரேஜ் செகண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 300 இருக்குது. ஆவரேஜ் தேர்டிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 256 இருக்குது. ஆவரேஜ் ஃபோர்த்திங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 156 இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எதாவது நல்லாவே இந்த கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபேஸருக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஸோ வந்து நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் இந்த பிச்சுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி போடுறதா நல்ல பேட்ஸ்மேனையும் ஃபேஸரையும் நீங்கள் பிக் பண்ணிட்டு போனால் ட்ரீம் டீமில் பார்த்தீங்கன்னா நல்லாவே வின்னிங் அமௌண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கிரவுண்டில் ஹையஸ்ட் டோட்டல் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 729க்கு 6ன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கிறாங்க. லோவஸ்ட் டோட்டல் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 38க்கு 10ன்னு அயர்லாந்து டீம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு எதிராக விக்கெட் விட்டுருக்காங்க. இப்போ ரெண்டு டீமோட பிளேயிங் 11 பார்க்கலாம். இங்கிலாண்டோட பிளேயிங் 11 யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா பென் டக்கட், டேனியல் லாரன்ஸ், ஓலி போப், ஜோ ரூட், ஹாரி ப்ரூக், ஜாமி ஸ்மித், கிறிஸ் வோக்ஸ், கஸ் அட்கின்சன், மேத்யூ ஃபார்ஸ், மார்க் வுட், சோய்பஸ் இருக்கிறாங்க. ஸ்ரீலங்கா பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா நிஷல் மதுஷ்கா, திமித் கர்ணரத்னே, குஷால் மெண்டிஸ், ஆஞ்சலோ மேத்யூஸ், தினேஷ் சண்டிமல், தனஞ்சய் டி சில்வா, கமிண்டு மெண்டிஸ், பிரபத் ஜெயசூர்யா, மிலன் ரத்னாயக்கே, விஸ்வ பெர்னாண்டோ, அசித பெர்னாண்டோ இருக்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பிளேயிங் லெவலில் யார் யார் எடுக்கலாம்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் டபுள் ஆப்ஷன் பிளேயர் யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. டபுள் ஆப்ஷன் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஜோ ரூட், டேன் லாரன்ஸ், ஜாமி ஸ்மித், கிறிஸ் வோக்ஸ். ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிளேயராக இருக்கிறாங்க. ஸோ இவங்கள கொஞ்சம் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்து நம்ம பிளேயிங் லெவலில் யார் யார் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் வந்து இனிஷியலாக உங்களுக்கு விக்கெட் விடுற மாதிரி இருந்துச்சுன்னா பென் டக்கட், டேன் லாரன்ஸ், ஓலி இவங்களாம் இனிஷியலாக விக்கெட் விடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஜோ ரூட், ஜாமி ஸ்மித்தை நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக நின்று விளாடி ஸ்கோர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களும் ட்ரை பண்ணலாம். ஹாரி ப்ரூக் பார்த்தீங்கன்னா எப்போ வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹிட் பண்ணி தான் ஆடுறாரு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக்கு, டேன் லாரன்ஸ், பென் டக்கட்டு. ஸோ இந்த மாதிரி பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் பால் முறையில் தான் ஆடுறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஹிட் பண்ணி தான் ஆட பார்க்குறாங்க. இதில் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஆடுற பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓலி போப், ஜோ ரூட், ஜாக் ஸ்மித். ஸோ இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டடி பண்ணி ஆடுற பிளேயர்ஸாக இருக்காங்க. ஸோ டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டடி பண்ணி ஆடுற பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, குவாலிட்டியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கிலாந்து டீம் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸாக இருந்து அதில் பவுலிங் போட்டாங்கன்னு வச்சுட்டிங்க. இந்த கிரவுண்டில் இதில் பார்த்தீங்கன்னா மார்க் வுட், மேத்யூ ஃபார்ஸ், கஸ் அட்கின்சன், கிறிஸ் வோக்ஸ். ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூசியலாக நீங்கள் எல்லாரையும் இவங்க பிக் பண்ணிட்டு போகிறது பெட்டர். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ரீலங்கா எதிராக பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்க அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஸ்ரீலங்கா அணியை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய பேட்டிங்கில் ஆர்டரில் கொண்டு வரதில்லை. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு எதாவது பார்த்தீங்கன்னா இவங்க விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லண்டனில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்சியலாக ஃபேஸருக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இவங்க ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அதே விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கிரவுண்டில் யார் யார் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இதில் பென் டக்கட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒல்லி போப் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் கிட்டத்தட்ட 200 ரன் கிட்ட அடிச்சிருக்கிறாரு. 200 ப்ளஸ் சம்திங் அடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஆண்ட எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஜோ ரூட், ஹாரி ப்ரூக். ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச்சுக்கு ஏதாவது ஒரு இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 50 ப்ளஸ் ஸ்கோர் அடிச்சிடுறாங்க ரெண்டு பேருமே. ஸோ மஸ்ட்டாக நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. ஜாமி ஸ்மித் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கிலாந்து எதிராக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இந்த கிரவுண்டில் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா சம் கேச்சஸ் பேட்டிங்கில் வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 ரன் கிட்ட அடிக்க வாய்ப்பு இருக்குது. மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. டேனியல் லாரன்ஸ். ஸோ இவரை நீங்கள் எப்படி பிக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் இவரை மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இவர் டாப் ஆர்டர்லேயே வராரு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இவருக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அவங்க அப்படி கிடச்சி ஒரு 80-90 ரன் கிட்ட அடித்தா கூட இவர் ட்ரீம் டீமில் பாயிண்ட்ஸ் வர அதிகம் வாய்ப்பு இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவரால் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் டிஃப்ரென்ஸில் பிக் பண்ணுற மாதிரி தான் டேன் லாரன்ஸ் பிக் பண்ணிக்கோங்க. இல்லை எப்போதுமே சேஃபாக நீங்கள் பிக் பண்ணதா பென் டக்கட், ஓலி போப், ஜோ ரூட், ஹாரி ப்ரூக். ஸோ இவங்க இதில் நீங்கள் போகிறது பெட்டர் தான். ஸோ பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் கிறிஸ் வோக்ஸும் கஸ் அட்கின்சனும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கஸ் அட்கின்சன் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கு கிட்டத்தட்ட 7 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. கிறிஸ் வோக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 28 விக்கெட் கிட்ட இருக்காரு.
ஸோ இவங்க 2 பேரும் நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணலாம். மேத்யூ பாட்ஸ், மார்க்வுட். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 2 ஆர் 3 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 இன்னிங்ஸ்லையும் 2 ஆர் 3 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க நீங்கள் ரிஸ்க்காக கூட ஒரு பிளேயராக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். நான் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நீங்கள் பிக் பண்ணணுன்னா ரிஸ்க்கான ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. பட் ஒரு பிளேயராக பிக் பண்ணிட்டு போகிறது ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் எடுத்து தர அதிக வாய்ப்பு இருக்குது. ஷோயிப் பஷீர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவரை மோஸ்ட்லி ட்ராப் பண்ணிட்டு போகிறது கூட பெட்டர் தான். ஏன்னா இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஜோ ரூட்டு, ஷோயிப் பஷீர் 2 பேர் தான் ஸ்பின்னராக இருக்கிறாங்க. ஜோ ரூட் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஸ்பின்னராக செயல்படுறாரு. ஷோயிப் பஷீர் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் நல்லா விக்கெட் டேக்கிங் இருக்கார். பட் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்க முடியுமானா கொஞ்சம் ஸ்லைட் ஏஜ் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யாரை நீங்கள் ட்ரை பண்ணுறதா பென் டக்கர் ட்ரை பண்ணிக்கோங்க. ஒல்லி போப், அதேபோல் பார்த்தீங்கன்னா கஸ்ட் அட்கின்சன், கிறிஸ் ஸ்டோக்ஸ் இவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஹாரி ப்ரூக், ஜோ ரூட், ஜேமி ஸ்மித், மார்க்வுட். ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்ரீலங்கா பிளேயிங் 11 பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ரவுண்ட் டிபார்ட்மெண்ட்டில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சலோ மேத்யூஸ், குஷால் மெண்டிஸ், தனஞ்சய் டி சில்வா, கம்மிண்டோ மெண்டிஸ். ஸோ அதுக்கப்புறம் மிலன் ரத்னாயக்கே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர்கிட்ட இருக்கிறாங்க. ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்போனன்ட் டீமில் நீங்கள் இப்போ ட்ரீம் டீமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக் பண்ணிட்டு போகிறது கூட பெட்டர் தான். ஏன்னா டபுள் ஆப்ஷன் பிளேயராக இருக்காங்க. ஸோ பாயிண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களில் யாராவது நீங்கள் மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு போங்க. இதில் ஃபார்ம் வைஸாக பார்த்தீங்கன்னா இதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓரளவு ஃபார்மில் தான் இருக்காங்க. ரொம்ப சூப்பர் ஃபார்ம்னு சொல்ல முடியாது. நிஷான் மதுசுக்கா ஏதாவது ஒரு மேட்ச் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. சில மேட்ச் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவுட் ஆகி தான் போகிறாரு. ஸோ இவர் நீங்கள் இருந்தாலும் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு மேட்ச்சில் ஒரு 30-40 ரன் இன்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குது. 2 இன்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா பேசருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இவர் இன்னிங்ஸில் விக்கெட் எடுக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. திமுத் கருணரத்னே இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா திமுத் கருணரத்னவும் ஆஞ்சலோ மேத்யூஸ். ஸோ இவங்க 2 பேர் தான் இந்த கிரவுண்டில் விளாண்டுருக்காங்க. மற்ற எந்த பிளேயரும் இது வரைக்கும் விளாண்டதில்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா திமுத் கருணரத்னே இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவர் ஒரு 40-30 ரன் கிட்ட ஆவரேஜாக அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் டாப் ஆர்டர்லேயே வர்றதுனால இவர் மஸ்டர் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் வரதுனால 2 இன்னிங்ஸும் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. குஷால் மெண்டிஸ் நல்லாவே ஃபேஸர் சப்போர்ட்டான பிச்சில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ளாப்பாக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிச்சு நல்லா டவுனாக இருந்தால் தான் இவர் மோஸ்ட்லி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பிச்சு கொஞ்சம் நல்லா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஃபேஸருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி வருதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாப்பாக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்க, இல்லை டாப் பண்ணுறது கூட பெட்டர் தான். ஆஞ்சலோ மேத்யூஸ் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் சொல்கிற அளவுக்குலாம் பெருசாக இல்லை. அதேமாதிரி பவுலிங்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பவுலிங்கும் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. ஸோ நீங்கள் பேட்டிங்கில் வந்தால் கணிசமாக பார்த்தா ஒரு 30-40 ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. 2 இன்னிங்ஸும் சேர்த்து கிட்டத்தட்ட 80 ரன்ஸ் கிட்ட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு பிளேயராக நீங்கள் பிக் பண்ணிட்டு போகிறதே பெட்ரு. தினேஷ் சண்டிமல் அதே மாதிரி ஆப்ஷன் தான். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருந்தால் கூட நான் இவரை மஸ்ட்டாக பிக் பண்ண சொல்லிப்பேன். பட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் கூட இவர் இல்லை. ஆனால் இப்போ ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது தினேஷ் சண்டிமலுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 40-50 ரன் கிட்ட அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பிளேயராக பிக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் இல்லைனா இங்கே ட்ராப் பண்ணுறது கூட பெட்ரு தான். இதில் மஸ்ட்டாக நீங்கள் பிக் பண்ணுறதா இருந்தால் இந்த டீமில் கம்மிண்டோ மெண்டிஸ், தனஞ்சய் டி சில்வா இவங்க 2 பேரும் மஸ்ட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்னிங்ஸில் 100 ரன்ஸ் கிட்ட அடிக்கிறாங்க 2 பேருமே. அது மட்டும் பார்த்தீங்கன்னா விக்கெட் பார்த்தீங்கன்னா 1 or 2 விக்கெட் கிட்ட எடுக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறது பெட்ரு தான். பிரபாத் ஜெயசூர்யா இந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே பேஸருக்கு தான் நான் அதிகமாக சப்போர்ட் பண்ணுது. ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகமாக சப்போர்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலிங் தான் போகிறாரு. ஸோ ஃபேஸருக்கு எதிர மாதிரி இவருக்கும் கொஞ்சம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் ஃபேஸருக்கு நல்லா சப்போர்ட் பண்ண கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். ஸோ 2 or 3 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பிளேயரை வேணாங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா ட்ராப் பண்ணுறது கூட பெட்ரு தான். மிலன் ரத்னாயக்கே இவர் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் நல்லாவே ஃபார்மில் இருக்கார். ஆனால் ரன்ஸு அவ்வளோ ரன்ஸ் அடிப்பாரானா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் லாஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரன்ஸ் அடித்தார். கிட்டத்தட்ட 70 ரன்னுக்கு அடித்தார். அது விக்கெட் பார்த்தீங்கன்னா எதுவுமே எடுக்காமல் இருந்தார். பட் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்க அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் பட் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்ரு தான். விஸ்வா ஃபெர்னாண்டோ, அசிதா ஃபெர்னாண்டோ. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டுக்கு நல்ல வெல் நோன் பிளேயராக இருப்பாங்க. 2 பேரும் நல்ல விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு போகிறதே பெட்ரு தான். ஸோ நம்ம கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யார் ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டுக்கு விஸ்வா ஃபெர்னாண்டோ, அசிதா ஃபெர்னாண்டோ, கம்மிண்டோ மெண்டிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுத் கருணரத்னே. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணி போங்க.
இதை விட நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பேட்டிங் சைடு தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். தினேஷ் சண்டிமால், தனஞ்சய் டி சில்வா. ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து டீம் பார்க்கலாம். ஸோ டீமில் யார் யார் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீம் ஃபேவராக தான் கொண்டு போயிருக்கிறேன். ஏன்னா ஸ்ரீலங்கா டீம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எல்லா பேட்ஸ்மேனும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் கொஞ்சம் ஸ்லைட் எட்ஜ் டவுட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுனால நான் வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ் சப்போர்ட் பண்ணி கொண்டு போயிருக்கேன். இன்னொரு பிளேயர்ஸ் வந்து ஜாமி ஸ்மித், பென் டக்கர் எடுத்திருக்கிறேன் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில். பேட்ஸ்மேன் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒல்லி போப், ஹாரி ப்ரூக் எடுத்திருக்கிறேன். ஆல்ரவுண்ட் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிறிஸ் வோக்ஸ், ஜோ ரூட், கம்யூண்டு மெண்டிஸ், தனஞ்சய் டி சில்வா எடுத்திருக்கிறேன். பவுலிங் டிபார்ட்மெண்ட் தான் கஸ்டர் டிக்கின்சன், மேத்யூ ஃபால்ஸ், அசிதா ஃபெர்னாண்டோ எடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இதில் ரூட்டை நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு இதில் ஒரு ஃபேஸரை கூட எடுத்துகிட்டு போகலாம். இல்லைனா தனஞ்சய் டி சில்வா ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் ஃபேஸரை தான் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ பேட்ஸ்மேன் லிஸ்ட்டில் திமுத் கருணரத்ன வேணும்னா ஜோ ரூட் இல்லைனா தனஞ்சய் டி சில்வா இவங்களுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் திமுத் கருணரத்ன கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது கமெண்ட் பண்ணுறதா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். யார் ஜெயிப்பான்னு கூட இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.